ப்ரோ ஆக்சுவலாக உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன ப்ரோ? எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும். எங்கள் அம்மா சமைக்கிற சிக்கன் தான் பிடிக்கும். சிக்கன் குழம்பு தான். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன மேம்? பிரியாணி. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன மேம்? பிரியாணி. பிரியாணி. பிரியாணி தானே. ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன மேம்? எனக்கு சாப்பாடு பிரியாணி. பிரியாணி. பிரியாணி தான் பிரியாணி. பிரியாணி. பிரியாணி தான். வேற என்ன? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன ப்ரோ? சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சாஸும். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னக்கா? சாம்பார் சாதம். லெமன் சாதம். சப்பாத்தி ப்ரோ. என்னடா வெறும் சாப்பாடா கேட்டுக்கிருக்குமேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நாள் தான். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு வந்து திருமூலர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட் டே மக்கள் இன்னைக்கு. ஸோ இது என்னையிலேருந்து அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945 தான் வந்து அனுசரிக்கப்படுது. யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா FAO, அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷனால என்ன பண்ணுறாங்க, இது வந்து அனுசரிக்கப்படுது. சரி, இது எதனால வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அனுசரிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் நிறைய மக்கள் வந்து பசி, பட்டினி, அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நியூட்ரிஷன் குறைபாடு, ஏழ்மை அப்படின்னு நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த ஒரு நாள், அதாவது அக்டோபர் 16 வந்து வேர்ல்டு ஃபுட் டேவா நம்ம கொண்டாடிக்க இருக்கோம். இதெல்லாம் ஓகே, பட் நம்ம பரீட்சையில் என்ன தீம் தான் கேட்குறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன? ஆமாம், ஸோ இது இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் இன் ஹேண்ட் ஃபார் பெட்டர் ஃபுட் அண்டு பெட்டர் ஃபியூச்சர். அதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான தீம். சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வேற வேற ஃபுட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். உங்களுக்கு என்ன ஃபுட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சாப்பாடை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.